ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்திஃபை சேனல். இன்றைக்கி நம்ம ஹெல்த்திஃபை சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி மதுரை ஸ்பெஷல் பருத்திப்பால். ஸோ வீட்டிலையே எப்படி டக்குன்னு ஈஸியாக பருத்திப்பால் பண்ணலான்ட்டு காமிக்கிறேன். வாங்க எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். 1 கப் பருத்தி கொட்டை எடுத்துக்கோங்க. இதாங்க பருத்தி கொட்டை, இப்படி தான் இருக்கும். இதை ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 12 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சிடணும். நான் ஆல்ரெடி நைட் ஃபுல்லாக ஊற வச்சுட்டேன். பாருங்கள், அமுக்குனா இந்த மாதிரி வரணும். ஸோ அடுத்தது தேங்காய் பூ 1 கப் எடுத்துக்கோங்க. 1 கப் தேங்காய் பூ எடுத்துக்கோங்க தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு. அது கூட 3 ஏலக்காய், ஒரே ஒரு துண்டு சுக்கை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இது 3ஐயும் சேர்த்தே அரைச்சி பால் எடுத்துருவேன். இனிப்புக்கு கருப்பட்டி எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் வெல்லம் கூட எடுத்துக்கலாம். 1 கப் பருத்தி கொட்டைக்கு ஒரு அரை கப் வெல்லம் கரெக்டாக இருக்கும். நான் பாகு எடுத்து வச்சுட்டேன், ஏன்னா தூசி இருந்தால் எடுத்துடலான்ட்டு தண்ணியில் காய்ச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் இதை செய்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசியை தண்ணியில் ஊற போட்டு வச்சுக்கோங்க. அது கூட ஒரு 10 பாதாமை ஊற போட்டு வச்சுக்கோங்க. தோல் நீக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இது ரெண்டையும் சேர்த்து அரைப்போம். ஏன்னா இதை ஊற்றினா தான் உங்களுக்கு பால் நல்லா கட்டியாக வரும். பாதாம் ரொம்ப நல்லது, அதனால் பாதாம் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டையும் சேர்த்து அரைப்போம். அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் ரெடியாக வச்சுருந்தீங்கன்னா 15 மினிட்ஸில் நம்ம பருத்தி பால் செஞ்சிடலாம். இப்போது பருத்தி கொட்டை நனைய வச்சுருக்கேன்ல, அதை ஃபில்டரில் தண்ணியை வடிகட்டிட்டு தனியாக எடுத்துக்கோங்க. இப்போ இதை மிக்சியில் போட்டு நல்லா அரைக்கணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைங்க, அப்போ தான் உங்களுக்கு பால் வரும். நல்லா மையாக அரைச்சிருங்க. இப்போ அரைச்சிட்டு வருவோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி ஊற்றி இப்படி இருக்கணும், நல்லா அரைச்சிருக்கணும். இப்போ இதை ஃபில்ட்ரு பண்ணிடுவோம். நல்ல பாலை தனியாக ஃபில்ட்ரு பண்ணிடுங்க. இதை ஒரு 2 டைம்ஸ் ஆச்சு இந்த மாதிரி நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணால் தான் உங்களுக்கு பால் நல்லா வரும். தடவை பண்ணும்போது உங்களுக்கு வந்திருக்கும், அதை நல்லா புழிஞ்சு எடுத்துருங்க. அதுக்கப்புறமும் நீங்கள் இன்னொரு தடவை பண்ண வேண்டியது இருக்கும். இங்கே பாருங்கள், இப்படி தான் இருக்கும் சக்கை. இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் பால் எடுக்கலாம். ஸோ இதை இன்னொரு தடவை நான் இப்போ இது ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றி திரும்ப இன்னொரு தடவை அரைச்சி பால் எடுக்க போகிறேன். இப்படி நீங்கள் எடுத்தால் தான் உங்களுக்கு எல்லா பாலுமே வருங்க. அதனால் 2 தடவை அரைச்சி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்போ 2ஆவது தடவை அரைச்சிட்டு வந்திருக்கேன். இப்போ இதுலேயும் எவ்வளோ பால் வருதுன்னு பாருங்கள். இப்போ ஃபில்ட்ரு பண்ணிடலாம். நல்லா ஃபில்ட்ரு பண்ணி சக்கையை தனியாக எடுத்துருங்க. இந்த மாதிரி 2-3 தடவை பண்ணால் தான் உங்களுக்கு இவ்வளோ பால் கிடைக்கும். 1 கப் பருத்தி கொட்டையில் இவ்வளோ பால் கிடச்சிருக்கு பாருங்கள். சக்கை இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி ஆயிட்டுனா இனிமேல் பால் வராது. நல்லா எல்லா பாலையும் எடுத்தாச்சு. இப்போ இந்த பாலை நல்லா காய்க்கணும். இந்த மாதிரி ஒரு நல்ல பாத்திரம் எடுத்துருக்கோங்க. இந்த பாத்திரத்தில் நம்ம பாலை ஊற்றி நல்லா காய்க்க போகிறோம். பச்சை வடை போகிற அளவுக்கு காய்ச்சிடணும். நீங்கள் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருக்கோங்க ஸ்டவ்வை. ஒரு கொதி வர வர நல்லா ஃபுல் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒரு கொதி வந்த பிறகு நீங்கள் சிம்மில் வச்சுருங்க. இப்போது பால் கொதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த பச்சரிசியும் பாதாமையும் அரைச்சிடலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி ஊற போட்டு வச்சுருக்கோம்ல, அதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பாதாமை தொலி நீக்கிட்டு போடுங்க. பாதாம் போடும்போது உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் பருத்திப்பால். ரொம்ப பேர் இது இப்படி பண்ண மாட்டாங்க. இந்த பச்சரிசியும் பாதாமையும் போட்டு சில பேர் தான் பண்ணுவாங்க. இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா ரிச்சாக இருக்கும் பருத்திப்பால். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இப்படி பண்ணுங்கள். இப்போ நல்லா மைய அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், பால் ஒரு கொதி வரப்போகுது. நல்லா பொங்கி வரட்டும். அப்போ சிம்மில் வச்சுட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ சிம்மில் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பச்சை வடைலாம் அப்போ தான் போய் உங்களுக்கு பால் நல்லா கொஞ்சம் திக்காகும். நம்ம அதுக்குள்ளே தேங்காய் பால் ரெடி பண்ணிடலாம். 1 கப் தேங்காய் பூ, 3 ஏலக்காய், அப்புறம் ஒரு துண்டு சுக்கை பொடி பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம். ஏன்னா இப்படி நம்ம பண்ணும்போது நம்ம பிள்ளைங்க பருத்திப்பால் குடிக்கும்போது வாயில் தட்டுப்படாது, இந்த சுக்கோ இல்லை தேங்காவோ. சிலர் என்ன பண்ணுவாங்க, பருத்திப்பால் எடுத்த பிறகு தேங்காய் பூவை மேலே போட்டுட்டு சுக்கு பொடி ஆட் பண்ணிப்பாங்க. நான் இந்த மாதிரி பண்ணால் கொஞ்சம் குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன பிள்ளைங்க நல்லா விரும்பி குடிப்பாங்க. ஸோ தேங்காய் பால் எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், கொஞ்சம் திக்காக இருக்குது பால். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பச்சரிசி மாவை ஆட் பண்ணிட்டோன்னா நல்லாவே உங்களுக்கு கொஞ்சம் இதை ஆட் பண்ணிடுங்க. நல்லா ஃபுல்லாக ஆட் பண்ணிடுங்க. கொஞ்சம் தண்ணி கலந்து ஆட் பண்ணிடுங்க. அப்போனா உங்களுக்கு கொஞ்சம் நேரத்துலேயே பால் நல்லா கொஞ்சம் கட்டியாகி வரும்.
இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க, கீழே பிடிச்சிடாம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பச்சை வடைலாம் நல்லா போயிடுச்சு. இப்போது இனிப்புக்கு நீங்கள் வெல்லம் இல்லை கருப்பட்டி எதுனாலும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் வெல்லம் நல்லா இருக்குன்னா நீங்கள் அப்படியே கூட போட்டுக்கலாம். இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் சிம்லேயே இருக்கட்டும். இங்கே பாருங்கள், கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகி உங்களுக்கு நல்லா எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் ஆயிரும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அடுப்பில். அதுக்கப்புறம் கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் தேங்காய் பால் ஊற்றணும். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஊற்றுங்க. இப்போ தேங்காய் பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். அவ்வளோதாங்க, மதுரை ஸ்பெஷல் பருத்தி பால் ரெடி ஆயிடுச்சு. இப்போ டம்ளரில் ஊற்றுவோம். இந்த பருத்தி பால் ரொம்ப நல்லது, அதுவும் கேர்ள்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பெண் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் கொடுங்க. அடிக்கடி சளி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக இதை கொடுங்க. உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இதில் ப்ரோட்டீனும் அயன் சத்தும் அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நம்ம மதுரை ஸ்பெஷல் பருத்தி பால் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்ச். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் ரெசிபீஸ்.